Hello everyone, I'm Naveen. Welcome to Naveen. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா SK25 அவரோட படத்தோட டைட்டில் டீசர் தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது பராசக்தி. ஸோ பராசக்தி ஆக்சுவலி வந்துட்டு ஒரு 2-3 நாள் முன்னுக்கு வந்துட்டு லீக் பண்ணிட்டானுங்க பசங்க. ஸோ பராசக்தி தான் இந்த படத்தோட டைட்டிலா இருக்க போகுது அப்படின்ற நானும் யோசிச்சேன். சுதா கங்கரா மேம், ஸோ அவங்க டைரக்ஷன்ல, ஸோ நம்ம ஜிவி பிரகாஷ் குமார் மியூசிக்கல்ல வந்துட்டு நம்ம SK சிவகார்த்திகேயன் லீட் ரோலா பண்றாரு. ஸோ வில்லனா வந்துட்டு நம்ம ரவி மோகன். பார்த்தீங்களா, ப்ரீவியஸ் வீடியோல வந்துட்டு கரத்தே பாபு அந்த படத்தோட டைட்டில் டீசர் பார்த்துருப்பீங்க. மனசை வந்துட்டு ஒரே நாள்ல வந்துட்டு அவருக்குள்ளே கிளாஸ் விட்டுருக்காரு. ஸோ அந்த படத்துல ஹீரோ, இந்த படத்துல ஆன்டகனிஸ்டா ப்ளே பண்றாரு. அப்படிதான் நான் நியூஸ் கேள்விப்பட்டேன். ரியலா எனக்கு என்னன்னு தெரியல. அப்புறம் வந்துட்டு நம்ம சீரியல்ல நடிக்கிறாங்க. வந்துட்டு அவர் கூட சேர்ந்த மதுரவாவும் வந்துட்டு ஜாயின் பண்றாரு. ஸோ பராசக்தி யோசிக்கிறப்ப வந்துட்டு நம்ம சிவாஜி கணேசன் சார், லேட் லெஜெண்டரி, எல்லாருக்கும் பிடிக்கும் கண்டிப்பா. ஏன்னா மேபி இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஆக்டிங் தெரியாதனால வந்துட்டு அவரோட ஃபிலிம்ஸ் எல்லாம் பாக்குறப்ப கண்டிப்பா நான் கலாச்சிருக்கேன். ஓவர் ஆக்ஷன் பண்றாரு அப்படி இப்படின்ற. பட் போக போக முக்கியமா இந்த அவரோட முதல் படம், அதாவது பராசக்தி வந்துட்டு அவரோட முதல் படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஏன் மனசனை வந்துட்டு நடிகர் திலகம் அவருக்கு அந்த பேர் வந்துச்சுன்னு அந்த முதல் படத்திலேயே என்னால வந்துட்டு கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. ஸோ அது பராசக்தி 1952 எனக்கு சரியா எஜரே தெரியல. ஸோ யாருக்கு தெரியும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுல ஒரு கோட் சீன் வரும், ஒரு ஐகானிக்கான கோட் சீன். அவர் பேசுற டயலாக்கு, மாடுலேஷனு, அதே நேரத்தில் பெர்ஃபார்மன்ஸு அல்டிமேட். இப்ப யாருனாலும் மேட்சே பண்ண முடியாது எக்ஸாக்டா அப்படி சொல்ல போனாங்க. ஸோ மனசு பின்னி இருப்பாரு. ஸோ அந்த டைட்டில் பராசக்தின்னு வைப்பாங்களான்னு யோசிச்சேன். பட் ஆஃபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க பராசக்தி. இந்த படத்தோட டைட்டில்ஸ் இதை பார்க்க போறோம். ஸோ எஸ்கே கம்பெனியில் வந்துட்டு எஸ்கே இருக்காரு. ஸோ பிளாக் அண்ட் கிரே ஷேட்லயே ஒரு மாதிரி இருக்கு. லைக் இது ஒரு பீரியடிக் ஃபிலிமோ, அதாவது பழைய காலத்து படமோ, பழைய காலத்து கதை படமோ, ஸோ சரியா தெரியல. ஸோ பார்த்துட்டு பேசுவோம். லெட்ஸ் வாட்ச். ஓகே, எஸ், வித் கவுண்ட் ஆன் 3, 2, 1 கோ. Student do not touch. So upon time. Hey, Adrva. Hey, Srila. Hey, different. Ravi Mohan. ஒரு ட்ரங்க் கால் போட்டு நாங்களே வந்திருப்போம்ல. இந்த ராக்குன்னு நின்று சச்சுன்னு வாடுகிறா. செத்துருப்படாடோய். டிஃப்ரெண்டா இருக்குங்க கெட்டப். எஸ்கே காமிங்கப்பா. சேனை ஒன்று தேவை. ஓ, சேனை ஒன்று தேவை. பெருஞ்சேனை ஒன்று தேவை. செம்மப்பா. நைஸ் பராசக்தி. ஸோ டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டாரி ஒன்று இருக்கு. லைக் வந்து இது ஒரு பீரியாடிக் ஃபிலிம் தான். ஸோ கெட்டப்ஸ்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி தெரியுது. லைக் வந்து ஒரு காலேஜ் நடக்கிற ஒரு பாலிட்டிக்ஸோ, ஸோ அதை சார்ந்து ஒரு வார், ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள வார், லைக் அந்த மாதிரி தான் ஸ்டாரி போகுது. ஒரு படிப்பு சம்மந்தப்பட்டது அந்த மாதிரியா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு பீரியாடிக் ஃபிலிம். லைக் வந்துட்டு இது ஃபிக்ஷனலா இல்லை வந்துட்டு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரியான்னு வந்துட்டு இன்னும் சரியா தெரியல. மேபி சொல்லிட்டாங்களா இல்லையான்னு யாருக்காச்சும் ரூமர்ஸ் அந்த மாதிரி தெரிஞ்சிச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ கெட்டப் வைஸ் வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு இப்ப காமிச்ச 4 பேர், எஸ்கே, ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா, 4 பேர் கெட்டப்பும் வந்துட்டு லைக் வந்து அடாப்டா இருக்கு. அந்த பீரியட் பழைய காலத்துல எப்படி இருப்பாங்களோ, அந்த ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், ஹேரா இருக்கட்டும், ஹேர் ஸ்டைலா இருக்கட்டும், காஸ்டியூமா இருக்கட்டும், அவங்களோட
எப்படி சொல்றது பெர்ஃபார்ம் கேரக்டர் விதமா இருக்கட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு, பார்க்க நல்லாவும் இருக்கு. அந்த கலர்ஸா இருக்கட்டும், ஃபுல் இந்த டைட்டில் லிசரோட எடுத்த குவாலிட்டி கலர்ஸா இருக்கட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ சூப்பரா வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ மியூசிக்கு கூட நல்லா இருக்கு. ஜிவி பிரகாஷ் சூப்பரா பண்ணுவாருன்னு நம்புறேன். ஸோ நான் கீழே ஒரு லிங்க் தரேன். ஸோ யாருன்னா பார்க்கலையோ ஸோ டைம் இருக்கு செக் பண்ணி பாருங்க. ஸோ பார்த்துட்டு உங்க தாட்ஸ் எழுதி கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ கீழே. ஸோ யா சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். சீ நெக்ஸ்ட் வீடியோ. சைனிங் ஆஃப் யார் நவீன். டேக் கேர்.